தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். 1 கொரிந்தியர் 15:54-55. சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினால் சாவு இந்த உலகிலிருந்து அழிக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சாவினால், சிலுவை இறப்பினால், பாடுகளினால் பாவம் இந்த உலகிலிருந்து அழிக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவின் இறப்பிலே, ஆண்டவர் இயேசுவின் சிலுவையிலே, பாடுகளிலே, இரத்தத்திலே யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் இறப்பிலிருந்து மறுவாழ்விற்கு மீண்டும் அழைக்கப்படுகிறார்கள். இறப்பிலிருந்து உயிர்ப்பின் நிலைக்கு அழைக்கப்படுகிறார்கள். அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு ஈன்றெடுத்த தாய். அந்த அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை, சிலுவையினை, இறப்பினை, உயிர்ப்பினை கண்ணார அனுபவித்த தாய். அந்த தாய் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அன்னை மரியாவை போன்று பரிசுத்தமாக ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை ஒவ்வொரு நாளும் கண்களுக்கு முன்பாய் தியானிக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவின் சிலுவை தியாகத்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு மாற்றம் காணக்கூடும். நம்முடைய வாழ்விலே பாவம் களையப்படக்கூடும். நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு பரிகாரம் செய்திருக்கிறார், தியாகம் செய்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இந்த தியாகத்தினால் நம் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைத்திருக்கிறது. இறப்பிலிருந்து மறுவாழ்வு, இறப்பிலிருந்து புது வாழ்வு, இறப்பிலிருந்து விண்ணிற்கு ஆண்டவரால் அழைத்து செல்லப்படுவது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்விலே நான் உம்மீது அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்க ஆவல் கொள்ளுகிறேன். உம்முடைய பாடுகளை நான் ஒவ்வொரு நாளும் தியானிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, நீர் எனக்காய் இரத்தம் சிந்தி, எனக்காய் பாடுகளை ஏற்று, எனக்காய் சிலுவையை சுமந்து இறந்து உயிர் பெற்று எழுந்திருக்கிறீர், விண்ணகம் சென்றிருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய இறப்பின் நிலையை, என்னுடைய தாழ்நிலையை, என்னுடைய வாழ்வின் தாழ்நிலையை நீரே ஏற்று என்னை உம்மோடு இணைத்துக் கொள்வீராக. என்னை விண்ணுலகிற்கு உம்மோடு இணைத்துக் கொள்வீராக. இந்த மண்ணில் நான் உம்முடைய விண்ணுலக அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் எப்படி இறப்பிலிருந்து விண்ணிற்கு நீர் அழைத்து செல்வீரோ அது போன்ற நிலையை இங்கு வாழுகின்ற நாட்களிலே விண்ணேற்ற அனுபவத்தை எனக்கு கொடுப்பீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.